ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி கிச்சன் தமிழ். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இந்த மீன் குழம்பு நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். மண் சட்டி நல்லா அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கரிஞ்சிடாமல் லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாவை 4 கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 10 சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு நீங்கள் மீன் குழம்புக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் அடுத்ததாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் 1 இதில் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயமே சேர்த்துக்குங்க. இப்போ இந்த 2 சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு கொத்தளவு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் இந்த எண்ணெயிலே நம்ம வதக்கிட்டு செய்யும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்து அரைச்சி வச்சுருக்க 2 தக்காளி இதில் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பு கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் நல்லாவே குழஞ்சி வந்துடுச்சு. அதில் உள்ள பச்சை வாசலாம் நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா தூள் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூளும் 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1 நிமிஷம் போல இதெல்லாம் வதக்கி விட்டுட்டு அடுத்து நம்ம புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம். புளி பெரிய எலுமிச்சை அளவு நான் சேர்த்துருக்கேன். நல்லா கரைச்சிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 மூடி தேங்காய், அது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு, 4-5 சின்ன வெங்காயத்தை அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்குங்க. தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு தேங்காய் சேர்த்து. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் சேர்க்க ஆரம்பிக்கலாம். மீன் நான் 1 கிலோ அளவு சேர்த்துருக்கேன். அதே போல் மீனை சேர்க்கும்போது அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. ரொம்ப ஹை ஃபயரில் வச்சிங்க அப்படின்னா மீன் குழஞ்சிடும். அதனால் மீனை சேர்த்துட்டு லைட்டாக அப்படி அமுக்கி விட்டீங்க அப்படின்னா போதும். சிம்மிலே வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் மீன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மேலே எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மஹி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.